ஓ வாடா சொல்றா பொண்டாடி சங்களா. ஏய் ஓ என் அப்பா அம்மாவுக்கு ஒரே ஒரு பையன். தெரியுமா? ஏன் ஒரு முருக்கம்பாடி. முருக்கம்பாடி திருவண்ணாமலைக்கும் திருக்கோயிலுக்கும் சென்று. மணலூர் பேட்டைக்கும் திருவண்ணாமலைக்கும் சென்று. ஆமா. எங்க அப்பா அம்மாவுக்கு நான் ஒரே ஒரு பையன். ஒரே ஒரு பையன். பையனாச்சா நான் வயசுக்கு வந்தேன். ஆம்பளை வயசு வருவான். கல்யாணம் பண்ற வயசுக்கு வந்தேன். வாலிபா வருவோம். நம்ம மூச்சு இருக்கும் போது ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வச்சிருக்கோம். கட்டி முட்டிய பார்த்துக்க அப்படின்னு போனாங்க. பொண்ணை பார்த்தாங்க, கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. தாலி கட்டிட்டேன். பொண்டாட்டி ஆயிட்டா. தாலி கட்டின நான் என்ன சுகத்தை கண்டேன். தாலி கட்டினாதான் ஒரு குடும்பமே வாழ்க்கை. சுகமே அதுல போய் அதெல்லாம் கேக்குறேன். ஆனா வயசுக்கு வராத பொண்ணை பார்த்து கட்டி வச்சுட்டாங்க எனக்கு. ஆமா சொந்தக்கார பொண்ணு. சொத்து கொஞ்சம் அதுவும் ஒரே ஒரு பொண்ணு அதிகமா இருக்கு. அதனால வயசுக்கு வராத முன்னே கட்டி வச்சுட்டாங்க. என்ன லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி போடுவோம். ஆமா தாலி கட்டிட்டேன். யோசனை பண்ணேன் என்னன்னு வயசுக்கு வர வரைக்கும் நாம இங்க இருந்து என்ன பண்ண போறோம். ஆனா வயசுக்கு வந்த பொண்ணை பார்த்தா கட்டி வச்சிருந்தா ஒரு குடும்பம் விருத்திக்கு வந்திருக்கும் அப்படின்னு என் பொண்டாட்டி என் ஊர்ல முருக மேல விட்டுட்டு ஆட வெளியே போனா 10 ரூபாய் சம்பாதிச்சுட்டு வரலாம் அப்படின்னு எங்க ஒண்ணா ஊருக்கு போனேன். அப்படின்னு பம்பாய்க்கு போயிட்டேன். பரவாயில்ல. ஆமா பம்பாய்க்கு போய் ஒரு வருஷம் நல்ல சம்பாரணை. பரவாயில்ல நல்லா அப்படியே சம்பாதிக்கிறது பேங்க்ல போறது சம்பாதிக்கிறது பேங்க்ல போறது இப்படியே ஒரு வருஷம் சம்பாதிச்சா ஒரு வருஷம் சொன்ன உடனே என் ஊர்ல இருந்து பம்பாய்க்கு ஒரு தந்தி வந்தது. ஒரு கவுர் வந்துச்சு. ஆமா என்னால வந்தது ஓ பொண்டாட்டி வயசுக்கு வந்துட்டா கிளம்பி வந்திருப்பா அப்படின்னு வந்தது. பரவாயில்ல இது ஒரு நல்லதான் வயசு வேண்டா. ஆமா அப்படின்னு பம்பாயில இருந்துக்கின்னு 10,000 ரூபாய் மணி ஆர்டர் பண்ணேன். ஆரம்பம் பொண்டாட்டி வயசு வந்துட்டா கிடுக்குன்னு அங்க இருந்து நீங்க தான் வந்திருக்கணும். ஆமா 10,000 ரூபாய் மணி அங்க என்ன கொஞ்சோண்டு சம்பாதினா ஆமா பணத்து மேல ஓடுது ஆசை. பொண்டாட்டி எங்க போயிடுது வீட்டுல இருக்குது அப்படின்னு நினைச்சீங்கன்னா 10,000 ரூபாய் மணி ஆர்டர் பண்ணேன். அப்படி வயசுக்கு வந்துருந்தா என் காசுல சீக்கிரமா ஒரு மஞ்சள் தண்ணி சுத்துங்க அப்படின்னு அனுப்புனேன். மறுபடியும் ஒரு வருஷம் அங்கே இருந்தேன். ரெண்டாவது ஒரு தந்தி வந்தது. என்னன்னு பொண்டாட்டி முழுவாம இருக்கிறான். நீ எங்க பம்பாய் இருக்கிற பொண்டாட்டி என் ஊர்ல இருக்கிறான். பரவாயில்ல இது ஒரு நல்லதான் அப்படின்னு மறுபடியும் ஒரு 10,000 ரூபாய் மணி ஆர்டர் பண்ண. அப்படி முழுவாங்க இருந்தா என் சொந்த காசுல நீ பிரசவம் பாருங்க அப்படின்னு அனுப்புனேன். மறுபடியும் ஒரு வருஷம் அங்கே இருந்தேன். மூணாவது ஒரு தந்தி வந்தது. என்னன்னு வந்துச்சு? பொண்டாட்டிக்கு ரெண்டாவது குழந்தை பிறந்து இருக்குது. நீ எங்க இருக்கிற? பம்பாயில இருக்கிற. பொண்டாட்டி எங்க? என் ஊர்ல இருக்கிற. அதுவும் நல்லதான். அப்புறம் யோசனை பண்ண என்னடா அது மஞ்சள் தண்ணிக்கும் போகல, கழிச்ச குழந்தைக்கும் போகல, இப்ப ரெண்டாவது குழந்தை பிறந்துக்கலாம் இதுக்கும் போகல. நாம போய் அங்க தெருவுல போனா பாக்குறவன் எவனா காரி தூக்குவான். இவனுக்கு எல்லாம் ஒரு குடும்பம், இவனுக்கு எல்லாம் ஒரு பொண்டாட்டியா அப்படின்னு காரி தூக்குவான். போறதும் காரி துப்புற அளவுக்கு நம்ம வச்சுக்கலாமா? இன்னைக்கே போய் குடும்பத்துல ஜாயின் ஆட வேண்டியதான் அப்படின்னு பம்பாயில என்ன கம்மியான பொருள் தீராது பாருங்கன்னு ஏறினா ரயில் ஆமா ஏறி வந்து திருவண்ணாமலை வந்து இறங்கி அப்படி பஜார் உள்ள போனேன். ஆமா ஆனா ஒரு தின் பண்ண கின் பண்ண யாரும் வாங்கி வீட்டுக்கு வாங்கி போலாம். ஆமா அப்படின்னு பஜார் உள்ள போன பாரு. ஏன் ஊரா ஒருத்தன் ஏன் எதிர்க்கு வந்தான். ஆமா அவனை கூப்பிட்டு விசாரிச்சேன். தம்பி இத போல நம்மளால சின்ன பம்பாய்க்கு போய் ஆமா என் குடும்பம் எப்படி என் நிலவரம் எப்படி அப்படின்னு அவனை கேட்டேன். அவன் எடுத்து விட்டான். என்னன்னு? அடோ எப்பா ஆறுமுகம் நீ பம்பாய்க்கு போனாலும் போன நம்ம ஊர்ல குடும்பம் கொடி கட்டி பறக்குதுறான். ஆமா எந்த வகையில பறக்குது? பம்பாய்க்கு போன உடனே பொண்டாட்டி நம்ம ஊரு பரியாரி வச்சுக்கின்னு 2 பிள்ளை பெத்து வச்சுக்கிறான். அப்பதான் எனக்கு கோபம் வருது. எனக்கா கோபம் போரி வரக்குது. என்னடா இது என் முன்னாடியே பரியாரி வச்சு 2 புள்ளி பெத்து வச்சுக்கிறது. இனி அவனை நம்ம ஊர்ல வைக்கலாமா? வைக்க கூடாது. அவனை ஊரை விட்டு திறத்தணும், இல்லைன்னா வீட்டை கொளுத்தணும் அப்படின்னு ஒரே வேகமா போறேன். போற வேகத்துல தெருவாசப்படி கதவு மூடி இருந்துச்சு. ஆமா அப்படியே அருகாலோட சாஞ்சின்னு போய் அப்படி சாஞ்சது. உள்ள வந்து போச்சு வேத்தினி சாஞ்சது. அப்படி உள்ள போய் பார்த்தா 2 பேரும் ஒரு படிகளை படுத்து நிக்கிறாங்கடா. யாரு சாகலும் பொண்டாட்டிமா
அத நான் கண்ணால பார்த்தேன்னு அம்மா கோவம். இன்னும் அதிகமா கோவம். ஓனா அவன் கும்பிடிய பிடிச்சேன் இழுத்துட்டு போறேன். கிடையாது கிடையாது கிடையாது. ஈஷால்ஸ் ஏத்துன்னு போனேன். ஆமா எட்டுன்னு போய் உட்கார வச்சு என் பேர்ல 2 காணி நிலம் இருந்தது. என் பேர்ல நிலத்தை அவன் பேர்ல எழுதி வச்சுட்டு இப்ப பொண்டாட்டி பிள்ளையோட நான் சந்தோஷமா குடும்பம் நடத்துறேன். எப்படியா திறமை? ஊருக்கு ஒருத்தா ஒரு ஆளு. ஆமா எதுக்கான பரியாரி உன் பொண்டாட்டி அவனை வச்சுக்கின்னு 2 காணி பெற்று வைக்கிறான். உன் பேர்ல இருந்து 2 காணி சொத்து எடுத்து அவன் பேர்ல எழுதி வச்சுக்கிறியா? எந்த வீட்டுல நியாயம்? நான் ஜெயித்தா நியாயம். எப்படிடா? நான் எங்க இருந்தேன்? என் பொண்டாட்டி எங்க இருந்தா? முருகப்பாடி. ஏண்டா என் வீட்டு வேலைய அவன் வீட்டு வேலையா எடுத்து கட்டி செய்தானே அவன் கஷ்டத்தை நான் வச்சுக்கலாமா? நாளைக்கு நான் செத்தா எனக்கு சொர்க்கம் கிடைக்குமா? எப்படிதான் கிடைக்கும்? நரக வேதனை தான் அடையணும். அதனாலதான் என் பேர் நிலத்தை அவன் பேர்ல எழுதி வச்சுட்டேன். ரோசக்காரன் ரோசக்காரன் கோவக்காரன்.
என்று பறைசாற்றுது உலகம் வரையும் சேகர் பாடலில் வரம் கொடுக்க ஏனோ தயக்கம் ஐயா வரையும் சேகர் பாடலில் வரம் கொடுக்க ஏனோ தயக்கம் வந்து நிக்கிறாரு வாங்க வாங்க அருமுகா வா அருமுகா என்னடா அன்பேஜி ஆமா சரி அந்த அம்மா வந்தா உங்களுக்கு குழப்பம் தங்க போய் குழப்பம் ஒண்ணு தடவரா இடம் தடவரா எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அக்கம் பக்கம் யாரும் இல்லை ஆமாடா நீ முடிச்சு மாறி அவ கேப்பு மாறி மத்தால ரத்தல மாறி வந்துக்கிற ஜாடு மாறி அக்கம் பக்கம் யாரும் வந்த பொம்பல உனக்கு என்ன நான் பண்ணிட்டீங்க ஐயா அவரே இவரே போனவரே எந்த ஆயத்துக்கு எட்டாத கயிறு அவரே இவரே அது போனவரே ஆயத்துக்கு எட்டாத கயிறு அவரே இவரே அது போனவரே ஆயத்துக்கு எட்டாத கயிறு அவரே இவரே அது போனவரே என் ஆயத்துக்கெல்லாம் என் கயிறு எட்டா தம்பி ஆயத்துக்கு உன் கயிறு எட்டாது தெரியும் போனது ஒரு உதவி பண்றேன் என்னடா சரியான ஆயமான கிணத்துல போய் மாட்டீங்கன்னு சரி கவுரு எட்டாத உன் கவுத்த பத்தி முடியல ஜாயின் பண்ணி விடுவோம் ஜாயின் போட்டு நான் போட மாட்டேன் அவன் கவுரு வீட்டுல வச்சுட்டான் அவளே இவளே அடி போன கவலா என்னடா ஒரே மாதிரி ஒரு மாதிரி ஏன் எதுக்கு அடிக்குது அடிச்சா என்ன இங்க முட்டுறான் போட்டோ எடுத்து அவங்க அக்கா உனக்கு சரி 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 தம்பியா இரு ஏண்டா உங்க அக்கா என்ன அமைதியா இருக்குது இருக்கும் சரி அப்பா டேய் பொம்பளைய பார்த்தா மரியாதை கொடுத்து பேசு என்னடா தொட்டு தொட்டு பேச என்ன ஏன் என்ன தொடாதடா நீ தொட்டா எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு வேணாம் வேணாம் என் அண்ணன் கிட்ட நெருங்கி பேசலாம் எப்படி கெட்ட வருது அதுக்கு பின்ன என்ன தொட்டு தொட்டு ஒரு ஆம்பளை வந்து பொம்பளை தொட்டு பேசுறேன் எனக்கு ஒரு மாதிரியா இருக்காது ஏண்டா அதுதான்
அதுக்குதான் என்ன அதுக்குதான் அதுக்குதான் ஏய், அதனாலதான் ஜானுன்றேன். என்னத்துக்கு அதகத்தான் ஏய், என்ன தம்பி ஏன் உன் அக்கா தங்கச்சி இல்லையா உன் சித்தா தப்பியா தெரியல அங்க போய் சின்ன மாமியா பெரிய மாமியா கிட்ட போறதா நீ அங்க போயாண்டா ஏய் இங்கெல்லாம் ஆள் இருக்கு தம்பி என்ன அப்படியே வந்து கண்ணு சொல்லிட்டேன் அப்படியே ஐயா ஆமாண்டா அப்படியே அந்த மண்ணுல பிஞ்சி விடு அவன் வந்து அப்படியே வாடான்னு கூட என்னடா செத்தா மண்ணுதான்னு தின்ன போகுது. அதுக்கு இருக்கிற வரைக்கும் அனுபவிச்சுட்டு போறோம். ஐயோ அப்ப அப்படா சித்தா செத்தா மண்ணு தான் தின்னு போகுதுன்னா வாடி அப்படியே புள்ள கொடுத்துட்டு போறது அப்படியே வாட அப்படியே உன் அக்கா தங்கச்சி அப்படியே இருக்க போகுது இது மட்டும் தான் செத்தா மண்ணு தான் தின்னு போகுதா எங்க அக்கா இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? நீ வேலை பாருங்க. அக்கா என்ன போய் அதை முடிப்பா ஓ உங்க அக்கா தான் எல்லாத்துக்குமே என் பொறுப்பு என் கூட பிறந்த பொறுப்பு. சரி ஓ சந்தோஷமா இருக்கிறீங்களா சரி 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 சந்தோஷமா இருக்கிற ஒண்ணு குறையில நான் கட்டின தாலி கழுத்துல அக்கா மேல தாலி கட்டு. தாலி எடுத்து கொடுத்துக்கிறேன். குத்து கட்டி வச்சுக்க அக்காவுக்கு போய் நீ தாய் கட்டுன்னு சொல்ற போறே தம்பி பெண்கள் பார்த்தா மரியாதை கொடுத்து பேசு சரி அம்மா. மேலையும் பார்த்து பேசணும் கீழையும் பார்த்து பேசணும் ஒரு பெண்ணு வந்தா மட்டும் அப்படியா? ஆமாண்டா இது வரைக்கும் நான் மேலேயே பாத்துட்டேன், இப்பயும் பாத்துறேன். என்னடா பாக்குறது கூட ஏன் மேல பாத்துட்டேன், நீ பாக்குறது இல்லையா? கீழே அதுக்கு அர்த்தம் தெரியலையா என்ன? என்னடே மேல பார்த்து பேசணும்னு சொன்னா ஆமா. இதோ கயித்துல தாலி இருக்குதா பெண் கயித்துலன்னு பாக்கணும் தாலி இருந்தா தாலி இருந்தா அந்த பெண்ணு கிட்ட பேசக்கூடாது சரி. கட்டவன் புகை கிளப்பிடுவான். கீழே பார்த்து பேசணும்னு சொன்னே ஆமா. இந்த கால் விரல்ல கல்யாணம் ஆன பொண்ணுக்கு கல்யாணம் பொண்ணுக்கு என்னடா போடுவாங்க விரல்ல குஞ்சு மோதிரம் போடு. வைக்காத மிஞ்சி மோதிரம். குஞ்சு மோதிரமா? அது என்ன மோதிரமோ? அது போட்டு இருந்தா அந்த பெண்ணு கிட்ட நீ பேசக்கூடாது பேசக்கூடாதா? அது மாதிரி உஷாரா பேசு சரி, இப்ப ரெண்டு இருக்குது. ஏய், மேல தாலி இருக்குது, மோதிரம் இருக்குதும்மா. ரெண்டு 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 அது மேலே கண்ணு என்ன போகுது உனக்கு ரெண்டு 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 அது மேலே கண்ணு இருக்குது உனக்கு மனுஷனுக்கு எங்க போவோம்? மழைக்கு மேல கண்ணு, மனுஷனுக்கு ஏய், பொண்ணு மேல கண்ணு. இதே வெள்ளி பொண்ணு மேல கண்ணுடா. பொண்ணு மேல கண்ணு அதுலயே கண்ணு அடிச்சுன்னு பாரு கண்ணு வேற அடிக்கிறான் என்ன பார்த்து நீ என்ன பாக்குற? நீ பாக்குற, நான் கண்ணு அடிக்கிறேன். நீ பார்க்காம இருந்தா நான் கண்ணு அடிக்கிறேன். என் கண்ணு வலி அடிச்சுன்னா நான் பண்ண ஏன் வேலைக்கு? ஏன் மத்தவங்க என்ன கண்ணு அடிக்கிறான்னு சொன்னாக்கா நீ ஏன் என்ன பாக்குறான் அவன் கண்ணு அவன் அடிப்பா அவனும் அடிக்கிறான். சரியம்மா. நீ அங்க பாக்குற ஏய் சரியப்பா கண்ணு அடிக்கிறதுலாம் வேற எங்கன்னா வச்சுக்கோ சரி விடு. ஆள் யாரும் தெரியாது பேச தம்பி நீ தம்பி சரியப்பா போனால் போகட்டும் சபை பார்த்தால் எப்படி விளக்கம் சபை பார்த்து அமைதியான சபை. அமைதியான சபையை பார்த்தா உனக்கு என்ன விளக்கம் தெரியுதா தம்பி எப்படி? பல்லவில் பிடித்த செங்கை வெஞ்சகன் போரு கஞ்சி கஞ்சகன் போரு கஞ்சி. உள்ள நாள் உள்ள மட்டும் உண்டு பின் வாங்கலாமோ பொண்ணு பின் வாங்கலாமோ? துல்லிய மவளி பத்தும் துளைக்கவோ விடவோ உரைக்க சென்றேன் என்ன விளக்கம் தெரியுதா உனக்கு எப்படிமா? ஏண்டா வல்லவில் பிடித்த செங்கை வஞ்சகன் போரு கஞ்சி கஞ்சகன் போரு கஞ்சி. உள்ள நாள் உள்ள மட்டும் உண்டு பின் வாங்கலாமோ ஆ. ஏன்னா அது கிரேதா திரேதா ஆமா. திரேதா என்று சொல்லக்கூடிய இரண்டாவது யுகத்திலே அது பகவான் ராமனாக அவதாரம் எடுத்து தசரதனுக்கு மகனாக பிறந்து சீதையை மணந்து அது தன் தாய் தந்தை வார்த்தையை கேட்டு 14 வருஷம் காட்டுக்கு போனார். அந்த காட்டுக்கு சென்ற இடத்திலே அந்த ராவணன் சீதையை அபகரித்து சென்று அசோகவனத்திலே வைத்து விட்டார். ராவணன் அப்படி தூக்கி சென்று விட்டான் என்று சீதையை மீட்பதற்காக ராவணனோடு 10 நாள் சமர் புரிந்தார். ஆமா 10 நாள் சண்டையில 9 நாள் சண்டை முடிந்தது. அது 10 நாள் சண்டை வருவதற்குள்ளாகவே ராமபிரானுடைய வலது கரத்துக்கு இடது கரத்துக்கும் சண்டை, ரெண்டு கையில சண்டை வந்துருச்சு. ஆமா எப்படின்னா அந்த இடது கரமானது வலது கரத்தை பார்க்க கேக்குது. ஏ வலது கரமே பல்லவில் பிடித்த செங்கை வஞ்சகன் போரு கஞ்சி உள்ள நாள் உள்ள மட்டும் உண்டு பின் வாங்கலாமோ? எல்லா வேலைக்கும் நீ முன்ன போற. ஆமா, குடுக்கல வாங்கல. ஆமா, நல்லது கெட்டது எல்லாம் இந்த வலது கைதான். ஆமா, இந்த கைதான் முன்ன போ. ஆனா உனக்கு கோட்டை கடைக்கு போறோம். ஆமா, கோட்டை கடையில ஆமா அந்த சந்துல நாம கோட்டை வாங்கி சந்து இருக்குது. ஆமா, அந்த சந்துல இந்த கைதான். அந்த சந்துல சந்து உண்டு. இந்த கையா போகுது, இந்த கையா போகுது சந்துல. சந்துலயே போய் விடுங்க. சரி தம்பி, எப்படின்னா அப்படிதான் நீதான் முன்னாடி போற. ஆனா சண்டை என்று வந்தால் பின்னோக்கி போகிறாயே, என்ன காரணம்? என்ன காரணம் அப்படின்னு இடதுகார கேட்குது. அப்போ பகவான் ராமபிரான் கோதண்டத்தை கையில பிடிச்சு எப்படி பிடிக்கிறாரு? ஆமா, இடது கை முன்ன போவோம், முன்ன போய் இப்படிதான் காதுகிட்ட வரும். அதுக்குதான் கேட்குதான் இடதுகரம். அதுக்கு வலதுகரம் சரியான பதில் சொல்லுது. எப்படி? துல்லிய மவளி பத்தம் துளைக்கவோ விடவோ ராவ
ராவணனுக்கு 10 சிரம் 10 தலை. ஆமா அந்த 10 தலையும் ஒரு பானத்தால் ஒரே பானத்தால் அறுத்து வரவா இல்ல ஒரு 10 சிரத்துக்கும் ஒரு பானமா போய் அறுத்துட்டு வரவா அப்படின்னு அவருடைய காதிலே ரகசியமா கேட்கத்தான் போனனே தவிர பின்னோக்கி போனனே தவிர சண்டைக்கு பயந்து போவல அப்படின்னு தெளிவா பதில் சொல்லிச்சா வலதுகரம். அதுக்கு அந்த வலதுகரம் சொன்னதே அது என்ன அவதாரம்? அந்த ராம அவதாரத்துக்கு ஒரு அவதாரம். விஷ்ணு மார்பில் தங்கல் கூடியவள் மகாலட்சுமி புரிஞ்ச சபையிலே வந்திருக்க யாரெல்லாம் வந்திருக்கிறார்கள்? மாதா பிதா குரு தெய்வம் கற்றுணர்ந்த கலந்தனவாங்கள் அனைவருடைய பாதத்திற்கும் அம்மனுடைய பாதத்திற்கும் நாடக பேராசி அவருடைய பாதத்திற்கும் நாடக அன்பர் அனைவருக்கும் தங்களுக்கு அடியேன் 1 கோடி வணக்கம் சொல்றேன். ஓடியா எப்படி என்ன திருவருணை 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 விளக்கமாக புரிந்து விட்டது. அப்படி திருவருணை தெரிந்தாலும் நான் யாரை மாலையிட்டு அகஸ்தனாபுரத்தை ஆண்டு வரக்கூடிய துரியோதன மன்னன் அவருடைய தம்பியாகி விளங்கி துர்சாதனின் மாலையிட்டவள் இந்த திருவருணை 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 திருவருணை. ஆமா துர்சாதனுடைய மனைவி திருவருணை திருவருணை. அப்படி அவரை மாலையிட்டேனே. ஆமா என்னுடைய கல்யாணம் எப்படி நடந்தது? எனக்கு தாய் தந்தை யார் அப்படின்னு கேட்டா ஏற்கனவே காலத்திலே ஜோதி நாட்டை ஆண்டு வந்த திருக்கட்ட மன்னனுக்கும் மேகலாவதிக்கும் பிறந்தவள் இந்த திருவருணை திருவருணை திருவருணை. அப்படி பிறந்து அந்த ஜோதி நாட்டை ஆண்டு வந்த பொழுது அந்த கேகை நாட்டை ஆண்டு வரக்கூடிய கீச்சகன் ஓடி வந்து எங்க அப்பா திருக்கட்ட மன்னனை அடியோதண்டமா அடித்தார். அந்த அடி தாங்க முடியாமல் நாட்டை விட்டே ஓடி வந்துட்டாரு எங்க அப்பா. ஆமா அப்பா எங்க அப்பா ஆம்பளை அடி வாங்கி கூட பயந்து ஓடியாந்துட்டாரு. ஆனா எங்களை பெண்கள்னு பாக்கல, என்னையும் எங்க அம்மாவையும் அந்த திருக்கட்ட அந்த கீச்சகன் சுத்தமா துணி உரி போட்டு அடிக்கிறான் தம்பி. நான் மட்டும் அந்த இடத்துல இருந்தேன்னா போட்டோ பிடிச்ச யூடியூப்ல விட்டு பணம் சம்பாதிச்சிருப்பேன். அப்படி எனக்கு துணி உரி போட்டு அடிச்சு நாட்டை விட்டு அடி தாங்க முடியாம நாட்டை விட்டு எங்க அப்பாவும் நானும் எங்க அம்மாவும் ஓடி வந்துட்டோம். அப்படி ஓடி வந்த பொழுது யார் இடத்துல அடைக்கலமா போய் சென்று அந்த அகஸ்தனாபுரத்தை ஆண்டு வரக்கூடிய மன்னன் இடத்திலே அடைக்கலமாக புகுந்தோம். ஆமா எங்க அப்பாவுடைய திறமையை பார்த்தார். யாரு அகஸ்தனாபுரத்து மன்னன் பார்த்தார். திருக்கர்த்தன் சாதாரணமான ஆள் இல்ல, அவர் ஒரு பலசாலி தானே, அவருக்கு வேலை கொடுக்கணும். அப்படி என்று சேனா சேனைக்கெல்லாம் தலைக்கர்த்தன் திருக்கர்த்தன் என்று அரசாங்கத்துல பெரிய பதவியா கொடுத்தாங்க எங்க அப்பாவுக்கு. அப்படி பதவி கொடுத்தாங்க. எங்களுக்கு வாழ்வதற்கு அரண்மனையும் கட்டி கொடுத்தாங்க. கொஞ்ச காலம் அங்கே வாழ்ந்துட்டு இருந்தோம். ஆனா எங்க அப்பா திருக்கர்த்த மன்னன் அத ஒரு நாள் சபைக்கு போகவில்லை.
போகவில்லை. டைம் ஆயிடுச்சு, போறதுக்கு முடியல. அதனால அகஸ்தினாபுரத்து மன்னன் துரியோதனை பார்த்தாரு. எங்க திருக்கர்த்தன் நம் சபைக்கு வரவில்லையே அப்படி என்று தன்னுடைய தம்பியான துர்ச்சாதனை கூப்பிட்டு அந்த திருக்கர்த்தனை போய் அவர் வீட்டுல போய் கூப்பிட்டு வாப்பா அப்படின்னு துர்ச்சாதனை அனுப்புறாரு. துர்ச்சாதனை எங்க வீட்டுக்கு வந்து கொண்டு இருக்கிறாரு. அப்போ வீட்டுல எங்க அப்பாவும் இல்ல, எங்க அம்மாவும் இல்ல, நானும் தனியா தான் இருக்கிறேன். தனிமையா இருந்தேன். நான் என்ன செய்து கொண்டிருந்தேன், பாத்ரூம்ல போய் குளிச்சிட்டு இருந்தேன். குளிச்சு முடிச்சாச்சு அப்படின்னு பாவாடி அப்படியே வாயில அப்படி கட்டிட்டு அப்படியே ரூம் பாத்ரூம்ல இருந்து வெளியே போய் ரூம்ல துணி மாத்திக்கலாம்னு வந்துட்டு இருக்கேன். அப்ப வந்தேன் பாரு, கதவு லேசா சாத்தி இருந்துச்சு. எங்க அப்பா கூப்பிட வந்தாரு பாரு துர்ச்சாதன, நேரா வந்து கதவை பட்டாரு திறந்தாரு பாரு. அந்த அதிர்ச்சியில நான் வாயில கட்டிருந்த நாடா விட்டு இருந்த தம்பி. ஆமா, அதனால என் பிறந்த உருவ அந்த துர்ச்சாதன சுத்தமா பாத்துட்டாரு. ஆமா, அப்படி ஒரு பெண்ணை தாய் பார்க்கலாம், இரண்டாவது கணவன் தான் பார்க்கணும் இல்லையா? அவரே திருமணம் செய்து கொள்ளணும்னு நானே நானும் கொஞ்ச நாள் காதலிச்சோம். ஆமா, காதலிச்ச இந்த விஷயம் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு அவங்க அண்ணனுக்கு தெரிஞ்சு இருவரும் உட்கார்ந்து பேசி எங்களுக்கு திருமணம் செய்து வச்சு விட்டார்கள். கல்யாணம் முடிஞ்சிச்சுப்பா. ஆமாண்டா, யாருக்கு எனக்கு மனைவி நானு துர்ச்சாதனன். எங்க வீட்டுக்கார் சாதாரண ஆளு இல்ல தம்பி, வீராதி வீர புச்சாதன புலி. சாதாரண ஆளு பிடிக்கல, நான் பிடிச்சாலும் புளியங்க. ஆமா, பின்ன இப்ப ஆனா நாங்க ஓடி வந்தோம் பேரு. ஆனா இப்ப சம்மந்தி ஆயிட்டான் அகஸ்தினாபுரத்துக்கு துரியோதனுக்கு. எப்படிமா? ஆமா, எப்படினாக கல்யாணம் பண்ணதுனால எப்பா அப்படி அவரை திருமணம் செய்து சந்தோஷகரமா இருக்கிறோம். ஆமா, எந்த குறையும் இல்ல. எங்களுக்கு 5 ராஜாக்கள் பாண்டவர்கள் இருக்கிறாங்க, பங்காளி. எங்க பங்காளி சாதாரணமா விடல, நாங்க அப்படியே லேசா கூப்பிட்டு கிடையாடி உப்பு சட்டி வரவோடு அனுப்பி பறித்துக் கொண்டு அத காட்டுக்கு அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. காட்டுக்கு அனுப்பிச்சு வச்சு அம்மா நல்லவங்க நாங்க தெரிஞ்சுக்கோம். என்ன தம்பி வாய் மீனுது? ஊர்ல சொல்லிக்கிறாங்க அந்த மாதிரி. அப்படி சொல்லு, அவங்க வீட்டு குடும்பம் தவறாரு அப்படி சொல்லு. அப்படி காட்டுக்கு அனுப்பிச்சு வச்சு 8 வருஷம் ஆயிடுது. 8 வருஷம் ஆயிடுச்சு. அவங்க உயிரோட இருப்பாங்கன்ற இருப்பாங்க. அப்படி இருந்தாலும் அதனால எங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்ல. இப்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு தினத்துல எங்க வீட்டுக்காரர் கூப்பிட்டுருக்காரு, நான் போய் பாக்கணும். நான் வந்துருப்பா சொல்லுவா ஓடு. யாரா பண்ணாடிக்காரா? பொண்டாடி கட்டோடு யாருன்னு கேட்ட தெரியாதாமா? யாரும் தெரியாம கேட்டேங்க. என்ன பண்ண ரெண்டு பேரும் ரெண்டு பக்கம் ஏத்திக்கணும். ஆமா, ஏத்தாங்க. நான் முன்னாடி ஏறிட்டேன். முன்னாடி ஏறினா இந்த மண்டலம் பாசிட்டுமா
சுகமாக வாழ கடவுள் எங்க இவ்வளோ அழகா பேசுறீங்களே ஆமா உங்களை பார்த்து ஒரு வார்த்தை கேட்கட்டுமா கேளுமா ஐயா வாழ்க்கை ரம்மாளி என்ன அழைத்த காரணம் ஒண்ணும் புரியலையே. என் அண்ணன் துரியோதனன் பண்ண கூப்பிட்டுருக்காரு. சரி நான் தனிமையா போகலாம் தான் ஒண்ணு கூப்பிட்டேன். சரி போலாங்க. சரி ஆகட்டும். என் அண்ணன் துரியோதனன் இருந்தா தம்பி துர்ச்சாதனன் மனைவி துரியோதனன் ஆகட்டும். ராஜா என்னப்பா தம்பியாக வீர துர்ச்சாதனன் வீர துர்ச்சாதனன் ஆமா வந்துட்டாரு. கொண்டாடியோட வந்துட்டாரு. அப்படி அப்போ திருச்சாதன புலி மட்டும் வரல, உன் தம்பி மனைவி திருக்காத்தன் மகள் திருவரணியா சூப்பர் பிகிரு. அவன் மனைவி அவன் சூப்பர் பிகிரு என்னடா என்ன பார்த்தா வண்டி மேல படுத்துச்சு பார்த்தா. படுத்திருக்க போல பாத்தியா? என் தம்பியை வச்சோங்க போடா. வண்டி மேல படுத்துட்டு போய் என்னதான் பார்த்தேன். கண்டுட்டு இல்ல தங்கள் சித்தவருடைய பாக்கியம் அண்ணா மதுரை எங்க இருக்காங்க? தம்பி ஓஹோ கோயிந்தனா வந்திருக்காரா? ஓஹோ மதுரை மைத்துனா மதுரை ஐயோ ஐயோ அண்ணியாரா என்ன அந்த பையன் இந்த மாதிரி பண்றான்? உன்னை பண்ணி மாதிரியா? ஏய் எதுவும் பண்ணல. சின்ன வயசுல நான் தாலி கட்டி வந்த உடனே எல்லாம் சின்ன சின்ன பசங்க கோதுனாரு. எல்லாருமே அம்மட்ட முள்ளிங்க. ஒன்னாமட்டு பிள்ளைங்களா அந்த மாமா முள்ளிங்க. அதனால என் இடுப்புல தூக்கி வளர்த்த அந்த பாசம் அந்த உடனே என்ன பார்த்த உடனே அப்படி ஓடி உட்காராருங்க. ஓடி வந்து யாரும் என்ன அப்பா இருக்காரு. ஓஹோ மதுரை மைத்துனா நம்ம மதுரை யாரு? நல்லா இருங்க நல்லா இருங்க.
வேதத்தை படித்தபடினால் என்றென்றைக்கும் சுகமாக வாழ கடவுள். தங்க சித்தமனுடைய பாக்கியம். அப்படியாக என்னுடைய மனைவி திருவண்ணம் வந்திருக்காங்கண்ணா. அழைச்சுட்டு வந்திருக்கியா? வர சொல்லு வர சொல்லு. என்ன திருவண்ணம்? என் அண்ணன் இருக்காங்க பாருவோம். பாக்குறேன் போங்க. ஓஹோ மாமா என்ன திருவருணா? எனக்கு ஆதாரமான அடிமலை போட்டு ஆதாரமான தம்பி மனைவி திருவருணை கோடி வணக்கம். தம்பி காதலோடு என பிரியாமல் வாழ கடவுள். சரிங்க சரிங்க மாமா. தம்பி அக்கா அக்காவை பார்க்கலையா? ஐயோ அக்கா இருக்காங்களா? எம்மா வாங்க அக்கா, வணக்கம் பாப்பா. நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்காங்க. சந்தோஷம். அண்ணா எங்களை அழைத்த காரணம் தம்பி அண்ணா. அங்க பெங்காலி அல்லவா? ஆமா யுவராஜாக்கள் பணவாட்டி வைத்தோம் உயிர்வாடு இருக்காங்களா உயிர் துறந்து விட்டார்களா சந்தேகமாக இருக்குடா. அதனால் இன்றைக்கு அந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்யலாம் என்ற ஆலோசனை. சரி அதுக்கு என்ன செய்யணும் உங்களுக்கு ரெண்டு பேத்துக்கு தெரியாது. என்ன செய்யணும்? அதனால எங்கள் தந்தை உண்டன் மாமன் எங்க அப்பா இருக்குன்னாரு சகுனி அப்பா. ஆமா உங்க அப்பா இந்த நாடு கிடைச்சது யாரால? அவராலதான். அப்பாதான். இந்த முடி கிடைச்சது யாரால? அவராலதான். நான் உங்க அண்ணனுக்கு கிடைச்சது எப்படி? அவராலதான். அவரால் தானே. ஆமா. அதனால எங்க அப்பாவை அழைத்து கேட்டால் பாண்டவர் உயிரோடு இருக்கிறாங்களா இல்லையா? சரி ஆகட்டும். ஏமா மாமா தமிழ் மாமா இருப்பார். மருமகா ஜகுலி இருப்பார். தாத்தா குயி முருகன் தாத்தா குயி முருகன். என் குய்ய மூடி அப்படியே விட்டுறாங்க. மேல ஒரு சமாதி ஒண்ணு கட்டிட்டு உன் பேரு எல்லாம் கிடக்கும். ஓ சமாதி கட்டணுமா? ஆமா. அப்படின்னா காசு 1 லட்சம் கொடு. ஏன்? செங்கல் சிமெண்ட் சித்தாள் குழி மேஸ்திரி குழி டைல்ஸ் 1 வருஷம் தலைதவசத்துக்கு வந்து நீ பாக்கலாம். 1 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு நான் சேர்த்துட்டா எனக்கு சமாதியா கட்டுவேன்னு. சமாதிதான். உன் ஊர்ல போய் நீ வட்டி குட்டி சம்பாரிச்சிக்க. கொடுத்த வட்டியை கழிக்கலான்னு பாக்குறேன். தாத்தா யாரு நடக்க முடியுதா? தாத்தா நாரோ இல்லன்னா கவுரோ. தாத்தா ஆரணியோ இல்லடா போல் பக்கத்திலே கலந்து பார்க்கலாம். அதான் காந்தாரதாய் தாண்டு வரக்கூடிய ஆண்டு வர முடியாத சாவுகளும் இல்லையாகிய என் பேர் தான் சகுனி மாமன். நீங்க தான் சக்கிலி மாமனா? இல்ல செருப்பு தைக்கிறோம் நானு. அதனால் அத்திநகர் வேண்டாம் அறவே கொடி படைத்த எழுது மருமக துரியோதனன் சொந்தண்டா. இல்ல கொலைகிற மாமன் சொல்லலாம். அதனால் ஆனா ஒன்று 5 ராஜாளுக்கும் துரியோதனுக்கு பகன்பது கிடையாது. எனக்கும் என் மருமகன் தான் பகை. ஏறுகிற காலத்துல அவன் செய்த வஞ்சகத்தை ஏன் உள்ளத்துல வைத்த முதட்டில உறவாடி கொண்டு என் மருமகன் குடும்பத்தை அழுகிறதுக்கே நான் பங்குல போய் சேர்ந்துக்கிறேன். நீதான் கெடுக்கிறா? டேய்
இப்பதான் இன்னும் கெடுத்துன்னு வர இன்னும் கெடுக்க போறேன். அப்ப மருமகன் குடும்பத்தை. ஆமா. அப்ப இரு, நான் போய் உன் மருமகிட்ட என்ன இந்த மாதிரி உன் மாமனார் தான் உன் குடும்பத்தை கெடுக்கிறாரு அப்படின்னு நான் இப்ப சொல்லிட்டு வரேன். இங்க வாடா. அப்படியே சொன்ன விட நம்ப மாட்டான். ஏன்? அவள் நம்பிக்கையா மேல அம்மா போதனை ஏத்தி வச்சுக்கிறார். ஐவர் ராஜா லேசா வர வச்சு சூது பகலியாடி அஸ்திராபுரத்தை பாதி நாட்டை ஜெயிச்சு கொடுத்த புண்ணியவான் நான். என் மேல நம்பிக்கை வருமா? நம்பிக்கை கண்டிப்பா வரும் இல்லையா? அதனால ஐவர் ராஜா லேசா வர வைத்தேன், சூது பகலியாடி நாட்டை ஜெயிச்சு கொடுத்தேன். ஆண்டவரை பணத்துக்கு வட்டி இப்ப 8 வருஷம் ஆகி போச்சு. ஆமா, இந்த 8 வருஷம் ஆச்சு. என் மாதிரி இந்த நேரத்துக்கு என்ன கூப்பிட்டுக்கிறான்னு தெரியல, என்ன தகவல் தெரியல. மாமா வந்துட்டாங்க, கொஞ்சம் சொல்லி போடுவோம். ஐயா கொடுமுடி, என்னப்பா உங்க மாமா கவுடியார்கிட்ட போய் இந்த மாதிரி உன் மருமவன் துரியோதன வர சொன்னான்னு சொல்லி வாய மூடல. அவட என்னத்துக்கு உன் மேல பாத்த மாட்டேங்குது. அவரு சேருன்னு பாக்கல, குட்டுன்னு பாக்கல, குளம்னு பாக்கல. ஐயா அப்படியே உருண்டு வராது. ஆமா, நான் பெரியாய் விட்டு பண்ணி நானு சேதெல்லாம் பார்த்து உருண்டு பிறண்டு வந்துக்கிறேன். சொன்னதாங்க அப்படியே 4 கால் பாசல வந்து நின்னுக்கிறேன். பன்னெண்டான் நான் என்றான் என்ன அதான் தெரியல. சரி மாமா வந்துட்டாரா? மாமா யாரு அவரு? யாரு? பெரிய மாதிரி மாமா. பெரிய மாதிரி மாமா. ஆமா, அவரு சுட்டி வருமா? சின்ன மாதிரி மாமா. சின்ன மாதிரி மாமா போடா. வணக்கம் மாமா. மாமா ஐயா வந்த மாமா என் தம்பி துச்சாதன 2 பேர் வணக்கம் மாமா. வணக்கம். என்ன திருவாடி கண்டா என்னைக்கு நீங்க நீடோடி வாழ்க. தங்க சுத்தமங்களுடைய பாக்கியம் மாமா. அது வந்துருக்குது மாமா. குதிரையா நாயாடா? உன் பெரிய பொண்ணு பானுமதி, சின்ன பொண்ணு திருவருண வந்துருக்காங்களா? மதுரை உங்க அப்பா வந்துருக்கா? இல்ல மதுரையில தான். ஓஹோ அப்பா அம்மா அப்பா கிடையாதப்பா வராதப்பா வந்துக்கிறாரு. ஆமா, கரண்டா போய் போச்சு, பேன் வோல்ட் முன்னாடி விசிறுது. குஞ்சு பாக்குறேன், மேலே பாக்குறேன் அதுல இல்லடா என் மூத்த பொண்ணு. இது பேர்தான் அதிகம் பாசம். வயிறாரு சாப்பிட்டுதான் சாப்பிடலன்னு வயிற்று பார்த்தேன். முத்தாளம்மா அந்த அம்மா மேல சத்தியம் பண்ணி சொல்லி வயிறு பாக்குறேன், மேல பாக்குறேன். கொஞ்சம் சத்தி என் மேல உனக்கு பாசம் இல்லையா? என்னம்மா ரெண்டு கண்ணுடா. நீங்க மாக இருக்கலாம் மாணிக்காவே
கோடி வாழிக. அது போதையப்பா. துரியானா அடுத்த காரணம் என்ன மாமா ஓ ஐவராஜாக்களை நாடராட்சி உப்பாடு வனம் தட்டும் கைப்பற்றிக் கொண்டு வனவாட்டி வைத்தோமே. ஆமா காட்டு கொண்டு வச்சான். உயிரோடு இருக்காங்களா, உயிர் துறந்து விட்டார்களா, இல்ல செத்தாங்களா, போயிட்டாங்களா ஒன்றும் தெரியலையா மாமா. இது எல்லாம் உனக்கு தேவையாடா இது? ஐயா காட்டி தான் ஓட்டியாச்சு. அவங்க செத்தா என்ன இருந்தா என்ன? இது எனக்கு சந்தேகமாகுது. அப்படி இல்ல, உயிர் துறந்து விட்டால் அவளுக்கு செய்ய வேண்டிய ஈமத்தனங்கள்லாம் செய்து முடிச்சுடலாம். ஓ காரியத்தை முடிச்சிடலாம். என்ன பங்காளி ஆச்சா மாமா. ஆமா. அதனால அது சந்தேகமா இருந்துக்கிட்டே இருக்கு. இன்றைக்கு அந்த சந்தேகத்தை நிவர்த்திச்சேன்னா அதுக்கு என்ன யோசனை? ஏண்டா அவங்க காட்டுல இருக்கிறாங்க, ஆமா நம்ம நாட்டுல இருக்கிறோம். அவங்க செய்தி நமக்கு எப்படி தெரியும்? தெரியாது. அதனால இன்னைக்கு நான் சொல்றது கேளுங்க. நாம 100 பேர் போறது காட்டுக்கு சென்று காடு மலை குகை புதரை எல்லாம் தேடி பாக்குறது. ஆமா தேடி பார்த்தா அப்படி பாண்டவர் செத்து போயிருந்தா அவன் எலும்பு கொண்டு மண்டு ஓடலாம் அங்கங்க கிடக்கும். ஆமா காட்டுல கிடக்கும். பாண்டவர் செத்துட்டாங்க, முழு நம்பிக்கை வந்துடும். அப்படி சாவலனா காட்டுல காய் கண்ணு திருட்டு அப்படி மெலிந்து போயிருப்போம். ஆமா நம்ம 100 பேர் போறோம், அவங்க 5 பேர் பார்த்த உடனே அப்படி போட்டு தட்டி போட்டு ஓடி வந்துடலாம். சரி மாமா. எப்படி? ஆமா இந்த மாதிரி ஐடியாவும் யோஜனையும் என் குடும்பத்துல எங்க மாமனை விட்டா வேற யாரு இருக்காங்க? எங்க மாமா சொல்றது புத்தி. மாமா மயிரச்சாரி போதும் கத்தி போட்டுக்கிட்டு சொல்லிட்டு புறப்படு. நாங்க காட்டுக்கு போறோம். எந்த காட்டுக்கு? சுடுகாட்டுக்கு போறோம் அப்படின்னு மம்டி போய் மாவள மம்டி. அதாவது பாண்டவர் தேடி காட்டுக்கு போறோம். காட்டுக்கு பாண்டவர் இருக்கிறாங்களா இல்லையா சந்தேகமா இருக்கு. தேடின்னு காட்டுக்கு போறோம். சரி நீங்க தெருவு ஜாக்கிரதையா இருங்க. நாங்க 100 பேரும் போறோம். எங்க வீட்டுக்காரங்க. ஆமா. ஐயோப்பா எங்க வீட்டுக்காரர் நான் இல்லாம நான் இருக்க மாட்டேனே. எனக்கு இப்ப எங்க ஆம்டே வேணும். இது வர கண்டாயா? சரி என்னன்றா நாங்க கொஞ்சம் எல்லாரும் கொஞ்சம் ஒரு பக்கமா கொஞ்சம் வெயிட் பண்றோம். ஆமா திட்டுன்னு போய் மேட்டர் முடிச்சு அனுப்பு. அது நீ இருப்ப நல்லா இருக்க மாட்டேன். அதனால நீ இருப்ப. சரி வயசாகி போயிடுச்சு. சரி புறப்படு. கிளம்புடா புறப்படு. இதோ வந்தா காட்டில் முகந்தான் காடு மலை புதர் எல்லாம் தேடி பார்த்தோம். பாண்டவரை கிடைக்கவே கிடைக்கலையா? அதனால எனக்கோ அதிகமா தாகவலா இருக்கு. ஆமாமா எடுக்கலாம். எங்க தண்ணி விக்கிறாங்களோ இருக்குதோ தண்ணி விக்கிறாங்க. அதான் காட்டுல எங்க தண்ணி நிக்குதா சொல்லு. அங்க எல்லாம் உட்காந்து இதெல்லாம் மறிஞ்சிட்டேன். மறுமுறை தேடுவோம். இதுதான் தீர்த்த மாமலை. சரி போ உட்காருங்க போங்க. துரியான்மார்கள் தீர்த்த மாமலை அறியாமல் அமர்ந்திருக்க அந்த நேரத்துல இந்த தீர்த்த மாமலை ஆண்டு வரக்கூடிய இந்த மகிழ வரத்துல சூரன் தற்பா
கட்டி